Hello students, welcome to Farkar Academy. நான் உங்கள் பாலபசனா. இந்த வீடியோல தமிழ் வேர் டு ஸ்டடி வந்து பார்ப்போம். இந்த வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கிளிக் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டெலகிராமுக்கு போயிட்டு ஃபோர்கேர் அகாடமின்னு அடிங்க. ஒரு 46,000 பேர் உள்ள ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருதேன். இது வந்து தமிழ் சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் வந்து என்னெல்லாம் படிக்கணும், ஓகேவா, அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கெல்லாம் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். இந்த புக்கோடைய பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் குரூப்பில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து நான் கொடுத்துருவேன். ஓகே, நம்ம இதற்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பார்ப்போம். நம்ம இதற்கு முன்னாடி எப்படி படிப்போம், 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் புக்கு, சிறப்பு தமிழ் அப்படின்ட்டு படிப்போம். புக் வைஸாக படிப்போம். புக் வைஸாக என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி படிப்போம். ஆனால் அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைபாடுகள் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பேஸ்டு தான் கேட்குறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் புக்கும் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி படிக்கணும், ஸ்கூல் புக்ஸில் வந்து சிலபஸ் வைஸாக என்ன இருக்கோ அதை படிச்சுக்கிட்டு அது கூட அது ரிலேட்டடாக உள்ள அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கையும் அந்தந்த ஏரியாவில் படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்கிறேன், இந்த அகாடமிக் புக் இருக்குல்ல, எந்த அகாடமிக் புக்காக இருந்தாலும் என்கிட்ட நிறைய அகாடமிக் புக் இருக்குது. அது எல்லாம் ஒரு 70 to 80% தான் வந்து கவர் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி அந்த புக்கை வந்து படிக்கும்போது நமக்கு மெமரியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த அகாடமிக் புக்கை படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மேபி மெமரி ஆகிரும். ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த அகாடமிக் புக்கு வருது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த பாக்ஸில் இருக்கும், இங்கே வந்து இந்த படம் இருக்கும், இது வந்து புறநானூறு, இதில் வந்து இது வரும் அப்படின்ட்டு அந்த புக் வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப பதிஞ்சிருக்கும். எந்த அகாடமிக் புக்காக இருந்தாலும் மனசில் பதிகிறமே இல்லை. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ரொம்ப பிளாங்காக இருக்கா, அதனால் அது மைண்டில் வந்து ஏற மாட்டேங்குது. ஸோ அதில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி கொடுப்பேன்னா, இப்போ பிரித்தெழுது சேர்த்தெழுதுக இந்த டாபிக் வந்து இருக்குன்னா இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கை படித்த மாதிரியே இருக்கும். இதுதான் இருக்கும். நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து எப்போ இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆனுவல் பிளானர் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து அறிவிக்கப்படும். அதற்கான வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆஃப்டர் ஆனுவல் பிளானர் டெஸ்ட் பேஜ் வந்து அறிவிக்கப்படும். இப்போ இந்த பிரித்தெழுதுக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. அது ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரே விஷயத்தை தான் திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அதை திரும்ப பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும், நல்லா வந்து ஒரு மெமரி ஆகும், ஒரு விஷயம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதேமாதிரி ஸ்கூல் புக்ஸில் கொடுத்த மாதிரி வேறு எந்த புக்லேயும் வந்து வேறு எங்கேயும் யாரும் வந்து கொடுக்கல. ஓகேவா, ஸ்கூல் புக்ஸில் தான் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக படிக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் வச்சுருக்கீங்க, ஸ்கூல் புக்கை வச்சே படித்து பழகிட்டிங்கன்னா இப்படி ஒவ்வொன்றா படிச்சுக்கோங்க. இப்போ பிரித்தெழுதுக கேட்குறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கோங்க. இப்போ 6th வந்து இயல் 6ல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புக் பேக்கு இயல் 8ஆம் வகுப்பில் 6 அந்தமாதிரி இந்த இப்படி ஒவ்வொரு இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. இப்படி படிச்சிட்டிங்கனாலே போதுமானது. ஆனால் இந்த புக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ கூடிய விரைவில் நம்ம புக்கை ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு கேட்டிங் இருக்கா, பிரித்தெழுது செலுத்துக. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பாருங்கள், இந்த வேர் டு ஸ்டடியில் அழகு 1 இலக்கணம் 25 கேள்விகள், எழுத்து சொல்லுன்னு இருக்குது. அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும். எழுத்து, சரி, பிரித்தெழுது சேர்த்தெழுது, குறில் நெடில் வேறுபாடு, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இது எல்லாமே வந்து ஒன்று தான். லகர டகர நகர ரகர வேறுபாடு, இனவெழுத்து, சுற்றெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை அறிதல் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். அடுத்த 2வது கேட்டிங்க சொல்லகராதிரி. ஓகே, அதில் உள்ளது. அடுத்தது 3வது கேட்டிங்க எழுதும் திறன். அடுத்த 4வது கேட்டிங் கலை சொற்கள். 5வது கேட்டிங் வந்துட்டா. அடுத்த 5வது கேட்டிங் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். 6வது கேட்டிங் எளிய மொழிபெயர்ப்பு. 7வது கேட்டிங் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், திருக்குறள் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வளம், இந்த இளங்குமரனாரில் வந்து எழுத்தும் இருக்கும் சொல்லும் இருக்கும். இந்த ரெண்டும் வந்து முக்கியம். இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு 2 புக்கில் இருக்கும். என்ன புக்கு, தொல்காப்பியம் புக்லேயும் இருக்கும் அண்டு நன்னூல் புக்லேயும் இருக்கும். நிறைய புக்கு இருக்குது.
அதில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்கு பார்த்துக்கணும். தமிழ் வளம் இளங்குமரனாருடையது. அதில் எழுத்தும் சொல்லும் போது பார்த்துக்கொள்ள வேண்டும். மரபு தொடர் அகர வரிசை. ஓகே, இதில் வந்து கொஞ்சம் கம்மியான பேஜஸ் தான் வந்திருக்கும். அதை வந்து நம்ம படிச்சுக்கிட்டால் வந்து போதுமானது. அதேமாதிரி இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இருக்குல்ல, இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமாலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இந்த புக்கில் இருந்து கேட்குறாங்க. அதனால் இந்த புக்கை வந்து நம்ம நல்லா வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த பழமொழி 400 புலியூர் கேசரி இல்லை 400 பழமொழி இருக்கும். இதை வந்து படிச்சுக்கணும். இதே மாதிரி இந்த தமிழ் பழமொழின்னு இருக்குல்ல, இதுவும் வந்து முக்கியமானது. ஓகே, இவங்க 2 பேர் பழமொழியும் வந்து நம்ம படித்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கலைச்சொல் பேரகராதி. இது வந்து 14 வால்யூம் இருக்குது. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து படிப்பதற்கு ஒரு டஃப்பான விஷயம். இதை வந்து முடிந்த அளவிற்கு ஜஸ்ட் ரீடு தான். இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட் ரீடு தான். இல்லை, படித்து வச்சுக்கணும். ஞாபகம் வந்துச்சுன்னா போய் எழுதிக்கிட வேண்டியதான். அந்த மாதிரி தான் இது. ஏன்னா இதில் ஒவ்வொரு புக்கும் வந்து நிறைய ஒரு 300-400 பேஜஸ் உள்ளது. 14 புக்குன்னா பார்த்துக்கோங்க. எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து டிக்ஷனரி. அகராதி அப்படின்னால வந்து என்னது, டிக்ஷனரின்னு அர்த்தம். அகராதினாலே என்னது, டிக்ஷனரி. டிக்ஷனரியை படிக்க முடியுமா? அது படிக்க முடியாது. ஜஸ்ட்டு ரீட் பண்ணி அதை புரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அகராதி. ஓகேவா? இது கலைச்சொல்லுங்க. இதில் வந்து ஆட்சி சொல் அகராதிங்கிற இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி மட்டும் கொடுத்துருக்கோம். அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கொடுத்துருக்கோம். அது ஆட்சி சொல் அகராதி. இந்த 2 சேர்ந்து படிக்கும் போது நிறைய மார்க் கிடைக்கும். ஆனால் இந்த 2ஐயும் வந்து படிப்பது அவ்வளோ எளிது கிடையாது. கொஞ்சம் டஃப்பான விஷயம்தான். அடுத்த அயற்சொல் கையேடு. ஓகேவா? எந்தெந்த மொழிகள் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. மயங்கொலி சொல். ஓகேவா? இந்த லகர லகர நகர நகர ரகர ரகர் வேறுபாடுக்கான நிறைய சொல் இருக்கும். அடுத்து இந்த தேவிரா புக் இருக்குல்ல, இது வந்து தமிழ் இலக்கணம் பேஸ் பண்ணது. இது வந்து இலக்கியம் பேஸ் பண்ணது. இது வந்து யூனிட் 6க்கும் வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு புக்கு. இப்போ தமிழ் அகர முதலி. இது வந்து டிக்ஷனரி மாதிரியானதா, தமிழுக்கு தமிழ் விளக்கம் கொடுக்கக்கூடியது. பயன்முறை தமிழ். ஓகேவா? இல்லை, இது கொஞ்சம் முக்கியமான புக்கு தான். இதில் வந்து நீங்கள் இந்த ஆர்டர்லேயே பார்த்துட்டிங்கன்னா நல்லது. ஓகேவா? எனது ஃபஸ்ட்டு இளங்குமரனார். இப்போ இதை வந்து இதெல்லாம் இந்த புக்கெல்லாம் நம்ம பேட்சில் எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புக்கிலேருந்து ஒரு 30 பேஜஸ்ஸு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம படிக்க வச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோவில் தமிழில் 90+ எடுப்பதற்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கும் வந்து நான் நாளைக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, ஒரு சில புக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்து கொடுத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.